சீமான் அவர்கள் ஆடு மாடுகள் பத்தி பேசும்போது இந்த திருக்குறள்ல வந்து மாடல்ல மற்றையவை மாடுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த இடத்துல மாடுங்கிறது எதை குறிக்குதுன்னு நான் கேட்கிறேன். கல்வியை தவிர வேற ஏதாவது செல்வம் இருக்கா? கலைஞர் எழுதின உரைதான் சரி என்று யாராவது ஏற்றுக்கொண்டார்களா? உரையை காட்டுறதுக்காக அவங்க கிட்ட ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் எழுதின உரையை காமிச்சு மாடு இருக்கு அவர்களை நம்மளே ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறது வேற. ஆடுகள் வந்து உங்களை பார்த்து கேட்கும், எங்க மூத்திரத்தை குடிச்சுமா உங்களுக்கு அறிவு இல்லை. மாட்டு மூத்திரத்தை குடிச்சா அறிவு வரும் சொல்ல வராரா? பால் குடிச்சுன்னு கேட்டிருந்தா கூட இந்த கேள்வி நான் கேட்டிருக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் நீங்க வந்து இதை புனிதோன்னு சொல்ற ஒருத்தன், அப்ப நீ ஏன் இந்த மாடை வந்து விடுறங்கிறத அந்த இடத்துல கேள்வியை தவிர அது நியாயம் யாரும் சொல்லல. எங்களை கொச்சப்படுத்துறீங்க. கடைசி வரைக்கும் தனிச்சு நின்னீங்களா? ஒன்னும் புடுங்க முடியாது புடுங்க முடியாதுன்னு சொன்னவர் தான் ஐயா திருவார். இந்த பஞ்சமி நில மீட்புங்கிறது எத்தனை ஆண்டுகளா இருக்கக்கூடியது? இவர்கள் திமுக கூட்டணியில் எத்தனை ஆண்டுகளா இருக்காங்க? இதுக்கு எத்தனை ஆண்டு தேவைப்படும்? தொடர்ச்சியாக வன்மத்தோடு பேசிக்கொண்டு இருப்பவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் தான். அவர் திமுக அங்கங்க, அவர் திமுக கட்சியோட பொறுப்பாளராக இருக்காரு. அவர் வந்து விடுதலை சிறுத்தையே கிடையாது. திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் சாதி வந்துருச்சு. நீங்கள் ஆட்சிக்கு வந்து எதை சொல்லி வந்தீங்க? சாதிகளை ஒழிப்பேன், சமநீதி, சமத்துவம்னு சொல்லிங்க. இன்னைக்கு தான் பதிவேட்ல இருந்து நீங்க சாதி போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப பள்ளியில இல்ல நம்மளே சாதி பேர் போட்டுக்கலாம் தானே சொல்றோம். ரோஷினி நாடார் போடுறாங்க, அவங்க வந்து ஒரு கட்டுரை எழுதுறாங்க, நம்மளும் போட்டுக்கலாம்னு சப்போர்ட் பண்றோம். சாதி இருக்கு, அதை நீ அழிக்க முடியாது. ஆனால் ஒற்றுமையாக ஒன்றாக எல்லாரும் வாழ வைக்க முடியும். அதான் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள அந்த ஒற்றுமைக்காக தான் காவல்துறை பாதுகாப்போட மறுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் இந்த அரசுல கோயிலுக்குள்ள போயிட்டு வராங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் கட்சியினுடைய உழவர் பாசறை நடத்திய ஆடு மாடுகள் மாநாடு, இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? தொடர்ச்சியாக இந்த மண்ணில் ஒரு கால்நடை ஆடுகள் மாடுகள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனோடு அங்கம் வைத்து ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருந்து அவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதாரத்தின் மேம்பாடுக்கும் பங்களித்து கொண்டிருக்கிறதோ இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. கிராமம் அப்படின்னா கிராமத்தில் இருந்தால் என்னால் வாழ முடியாது, அதில் வந்து என்னால் சர்வை பண்ண முடியாது, அதில் எங்கேயுமே வந்து பொருளாதாரம் இல்லைங்கிற. ஆனால் இப்படியே இந்த பக்கமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திராவோ இங்கே இருக்கிற கேரளாவோ கர்நாடகாவோ ஏன் வெளி நாடுகள் முதற்கொண்டு இன்றைக்கி அவங்க வந்து விவசாயத்தை நம்பி விவசாயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து நீங்கள் வாழக்கூடிய இடத்திலிருந்து நீங்கள் வந்து பொருளாதாரத்தை தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நாம் மட்டும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வாழ்ந்தால் போதும், நம்மளுக்கு எங்கேருந்து உணவு வருது, நாம் எப்படி சாப்பிட போகிறோம், இதுக்கான தீர்வு என்ன, அதை பற்றிலாம் நோக்கம் இல்லாமல் என்றும் நகரங்கள் மட்டும் பெருகிக்கிட்டே வரணும், தொழிற்சாலைகள் வந்தால் போதும், நம்ம வாழ்க்கையில் 50,000 ரூபா 1,00,000 சம்பளம் வாங்கினா போதும், எனக்கு அது பிரச்சனை இல்லை, சாப்பாடு எங்கே வருதோ நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை அப்படிங்கிற இடத்துக்கு இங்கே மாற்றி வச்சுருக்காங்க. இதுதான் சரி என்று ஒரு சமூகத்தை மாற்றிட்டாங்க. அப்போ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றியான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கி வந்து நாங்கள் 2014 தேர்தல் களத்தில் வந்ததிலிருந்து அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இதை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் எந்த இடத்திலும் இந்த அரசோ இந்த அரசை சார்ந்ததோ கவனம் செலுத்தவே இல்லை, மக்களும் அதுக்கான பெரிய விழிப்புணர்வு இடவில்லை. அப்போ இதில் ஒரு நீட்சியாகத்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு கூட தடை, மேய்ச்சல் நிலங்களே வந்து குறுகி போய் இன்றைக்கி மேய்ச்சல் நிலங்கள் இல்லாத இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எல்லாவற்றுக்குமே நீங்கள் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தையோ இல்லை அரசையோ நம்பி இருக்கணும். இல்லை இப்போ இந்த மாதிரி இந்த இடங்கள்லாம் வந்து மாடு மேய்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேஸ் போட்டவரே வந்து இப்போ உங்கள் கட்சியில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த எண்ணத்திலிருந்து அவர் மாறிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் வருது. இல்லை உறுதியாக அவர் மாறிட்டார். அவர் வழக்கு போட்டதுங்கிறது நோக்கம் வேறு, அதற்கான காரணங்கள் வேறு. ஆனால் இதுவும் அதில் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வனத்தில் போயிட்டு வனத்தை நீங்கள் வந்து மேலடியாக எடுத்து போய் மாடுகளை ஆடுகளை மேய்க்கிறதுக்காக போட்டப்பட்டதான் அவரோட வழக்கு. ஆனால் இப்போ அவருக்கு புரிதல் வந்துருச்சு. நாங்கள் மறுபடியும் சொல்கிறேன், யார் வழக்கு போட்டிருந்தாலும் கட்சியை சேர்ந்துலே வழக்கு போட்டிருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் போட்டதுக்காக நாங்கள் பின்வாங்கவில்லை, அவர் போட்டதற்காக கட்சி வந்து மாற்று சிந்தனைக்கோ இல்லை அது சரி என்று வாதாடவோ வரல. சரிங்களா? இன்றைக்கும் அதை வந்து மாடுகள் ஆடுகள் இந்த வன சரகத்தில் போய் மேய்க்க வேண்டும், மேய்ப்பதனால் ஆகக்கூடிய பலன்கள் என்ன, அதனால் காடுகள் எந்த இடத்திலும் அழிவுக்கு இட்டு செல்லாது, அதனால் இன்னும் காடுகள் வளருமே தவிர இன்னும் காடுகள் பெருகுமே தவிர மரங்களுக்கோ எதுக்கோ பாதிப்பு இல்லை என்பதுதான் எங்களோட வாதம். இல்லை இப்போ அந்த மாநாட்டுக்கு வந்து அறிவிப்பு வெளியிடும் பொழுது சீமான் அவர்கள் இப்போ ஒன்றும் இல்லை, முன்னாடியே வந்து பல நேரங்களில் இந்த ஆடு மாடுகள் பற்றி பேசும்பொழுது இந்த திருக்குறளை வந்து மேற்கோள் காட்டுவார்.
ஸோ அந்த திருக்குறளில் வந்து மாடல்ல மற்ற எவை, அதாவது அந்த செல்வம் பற்றி பேசும்பொழுது அது வந்து மாடுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த திருக்குறளுக்கான உரை வந்து மாடு பற்றினது இல்லை, அது வந்து கல்வி தான் மிகப்பெரிய செல்வம், அதை விட்டால் உனக்கு வேற என்ன செல்வம் இருக்குது அப்படின்னு தான் அந்த திருக்குறளோட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக சீமானவர்கள் இல்லை இந்த திருக்குறளுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு சொல்கிறாரு. இது யார் எழுதிய உரையில் இதுதான் பொருள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இல்லை, அந்த இடத்துல மாடுங்கிறது எதை குறிக்குதுன்னு நான் கேட்குறேன். கேடு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல அந்த மாடுங்கிறது என்னது, அதுக்கு என்ன பொருள்? இல்ல அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்வியை தவிர வேற என்ன, வேற ஏதாவது செல்வம் இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல மாடு அப்படின்னு குறிப்பிடுறாங்களா, அதுக்கு என்ன இல்ல, பொருள்? அந்த கல்விக்கு மாற்றா வேற என்ன செல்வம் மாற்றுங்கிறது தான் பொருளா? அப்படிதான் மாடல்லங்கிறது மாற்றல்லங்கிறது பொருளா? அப்படிதான் பொருள். எங்களை பொறுத்த வரைக்கும் அது அல்லங்கிறோம் நாங்க. நீங்க அப்படியே கூட வச்சுக்கோங்க. ஆனா மாடு செல்வமா இல்லையா, அதான் கேள்வி. ஒரு மாடு ஒரு வீட்டிற்கான செல்வமாக பார்க்கப்படுகிறதா இல்லையா, அது வருமானத்தை ஈட்டக்கூடியதா, ஒரு 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 குடும்பத்தையே அது வந்து கஷ்டத்திலிருந்தோ அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது அது பங்களிக்குதா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா பங்களிக்கும். ஒவ்வொரு குடிமகனும் இந்த இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் நன்றாக தெரியும், ஒரு மாடு வீட்டில் இருந்தால் அந்த செல்வ பெருகுமா பெருகாதா, அதனால் தற்சார்பு வாழ்க்கையில் அவர்கள் மேம்பட்டு வந்திருக்கிறார்களா, ஒரு குடும்பம் செழிப்பாக மாறி இருக்கா என்னங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கும்போது இவர்கள் பேசுவாங்க. அதனால் நம்ம வந்து கலைஞர் எழுதின உரை தான் சரி என்று யாராவது ஏற்றுக்கொண்டாங்களா? திருக்குறளுக்கு பொருள் கலைஞர் பொலிவுரை எழுதினார் அப்படின்னா அதுதான் சரியானது. அவங்க வந்து கலைஞர் எழுதிய உரையில் இப்படி மாடுன்னு குறிப்பிடலை அப்படின்னு ஒரு உரையை காட்டுறதுக்காக அவங்க கிட்ட ஒன்று இருக்கு. இப்போ நீங்க வேற யாரோ ஒருத்தர், ஒரு தமிழறிஞரோ யாரோ ஒருத்தர் எழுதின உரையை காமிச்சு மாடு இருக்கு அவர்களை நம்மளே ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறது வேற இல்லை. சரி, நீங்க சொல்றது சரி. அவர்களை தவிர வேற யாராவது இது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்களா, தவறுன்னு சொன்னாங்களா? இல்லை, வேற யார் சொல்லுவாங்க? உங்க ரெண்டு பேத்துக்கு தான். நான் தான் சொல்றேன், வேற ஏதாவது அறிஞர்கள் சொல்லட்டும் இது சரியில்லை, இது சரியான கூற்று அல்ல, இது தவறான கூற்றுன்னு சொல்லட்டும், நான் ஏற்றுக்கலாம். நான் சொல்ற புரியுதுங்களா? அதனால வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பொருள்பட அவர் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இதற்கான அர்த்தம் என்னங்கிறத நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்படிங்கும்போது இது விதண்டாவாதமாக தான் நான் எடுத்துக்கிறேன். அதை பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த மாநாட்டுடைய நோக்கம், அதன் மேலே விமர்சனம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாநாட்டில் பேசக்கூடிய பேச்சு எப்போவுமே சீமானவர்களுடைய பேச்சில் ஏதாவது ஒரு விமர்சனங்கள் வரும். இப்போ இந்த இதில் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு காமெடியாக பார்க்குற மாதிரி ஒரு ட்ரால் பண்ணுற மாதிரியான ஸ்பீச் வந்து சீமான் அவர்களே வந்து கொடுத்துட்றாரா? ஆடு மாடுகளுக்காக பேசுகிறீங்க, 3000 மாடுகள் கொண்டு வந்து அந்த இடத்துல அடைச்சிருக்கிறீங்க, ஓகே, உங்களுடைய நோக்கம் மேலே விமர்சனம் வச்சா அது வேறு. அதை விட்டுட்டு வந்து ஆடு மாடுகளுக்காவது வாக்குரிமை கொடுங்க இப்படிலாம் பேசுறது இது வந்து ஈஸி இல்லை. டக்குன்னு எடுத்து நான் ஒரு ட்ராலாக போட்டுருவாங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ட்ரால் மெட்டீரியலாக ஒரு டைலாக் ஆகும்னா அதையே ஏன் சீமான் அவர்கள் போடல? அப்படி இல்லை. நீங்கள் அவர் பேசின 1 மணி நேரம் கருத்துக்களை எல்லாம் விட்டு இங்கொன்றும் அன்றுமாய் எதை பேச வேண்டிய, அது வந்து ஒரு சர்க்காஸ்டிக். இது நீங்க எல்லா டைமும் சொல்றீங்க. ஆனா எப்பவுமே வந்து நான் வந்து 1 மணி நேரம் ஃபுல் ஸ்பீச் பார்த்துட்டு தான் பேசணும்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம விமர்சிக்கிறோம்னு வச்சுக்குவோம். நம்ம பெரியார் விமர்சிக்கும் போது 1970 இப்படி சொல்லிட்டாரு, 1940 இப்படி சொல்லியிருக்கிறாரு. 30 வருஷம் இடைவேளையை அப்படியே தூக்கிட்டு ஒரு மனுஷன் 1940 என்ன ஒரு மனநிலையில் இருந்தாரோ, என்ன கருத்துல இருந்தாலோ அதுல தான் வந்து 60லயும் இருக்கணும்னு நம்ம வந்து கேட்குறோம். விடுதலையில் அன்னைக்கு இப்படி எழுதியிருக்கிறாரு, இதுல பாருங்க இப்படி எழுதியிருக்குன்னு கேட்குறோம். ஆனா நம்ம வந்து ஒரு விஷயம் பேசும்போது நீங்க ஒரு வருஷத்தை ஒரு மணி நேரத்துல ஃபுல்லா பாருங்கன்னு கேட்கறது எப்படி சரியா இருக்கும்? இல்லை, அதை தான் நான் சொல்றேன். நீங்கள் என்ன பொருள்பட அதை பேசினாருங்க இருக்குல்ல, நீங்க உங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டுரிமை கொடுத்ததுக்கு பதிலாக இந்த மாடு ஆடுகளுக்கே ஓட்டுரிமை கொடுத்தலாங்கிறத பார்த்தீங்களா? அவர்கள் இவர்களுக்காக ஓட்டுரிமை கேட்குறாருன்னா அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு நான் சொல்கிறேன். அப்போது இப்போ கடைசியாக சொல்கிறாரு, உங்கள்கிட்டருந்து வாங்கி குடித்த மூத்திரத்துக்காகனாவது உண்மையாக பேசலாங்கிறாரு. இப்போ நீங்கள் அது என்ன பொருள்படுதுன்னா, நீங்கள் இவ்வளவு தூரம் இந்த மக்கள் வந்து இந்த ஆடு மாடுகளை வைத்து வருமானம் ஈட்டி இதற்காக பண்ணிட்டு இந்த ஆடு மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் செய்யலைங்கிறதா இது பொருள். இதோட அர்த்தம் அதுதான். இது என்ன சொல்கிற விரக்தியின் வெளிப்பாடு தான் அதே தவிர அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள் எல்லாரும் நீங்களாம் மூத்திரம் குடிச்சிட்டீங்களே அதற்காக அப்படி பேச முடியாது. இல்லை, அது வந்து மாட்டினுடைய மூத்திரத்தை தான் சொல்கிறாரு. மாட்டின் மூத்திரத்தை மாடுகள் வந்து உங்களை பார்த்து கேட்கும், எங்கள் மூத்திரத்தை குடிச்சுமா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு. அப்போ மாட்டு மூத்திரத்தை குடிச்சா அறிவு வரும் அப்படின்னு சொல்ல வராரா? அதுதான் நான் சொல்றேன். அப்படிதான் இப்போ நம்ம அந்த ஆசிரியர்கிட்ட படிச்சுமா உனக்கு அறிவு வரலன்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல வரோம்? அந்த ஆசிரியர் எவ்வளவு பெரிய ஆசிரியர், எவ்வளவு சரியா உனக்கு சொல்லி கொடுப்பாரு, அவர்கிட்ட படிச்சு உனக்கு அறிவு வரல. ஆனா நம்ம அந்த ஆசிரியர் தான் பெருசா. மாடு கேக்குது,
அப்ப என் மூத்திரத்தை குடிச்சு உனக்கு அறிவு வரலாம், அப்ப மூத்திரம் குடிச்சா அறிவு வரும்னு சொல்ல வராங்க. இல்ல அறிவுங்கிறது என்னன்னா இதற்கான தீர்வை தான் சொல்றாரு. இவ்வளவு தூரம் நீ பண்ற, இவ்வளவு தூரம் நான் உனக்கு வந்து எல்லா விதத்திலயும் உனக்கு பயன்பாடா இருக்கேன், எல்லா விதத்திலயும் நீ என்னை வந்து உபயோகப்படுத்திக்கிற கேட்டிருந்தா கூட இந்த கேள்வி நான் அதையும் குடிக்கிற அதையும் குடிக்கிற இல்ல கோமாதாவின் மூத்திரம்னு சொல்லிட்டு விற்று கொண்டு இருக்கிறவர்களும் குடிக்கிறவர்களும் கூட இந்த மண்ணில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கான கேள்விதான் அது. உன் தாய் கிட்ட நீ குடிச்ச பாலுக்கு அப்புறம் என் பாலை தான் அதிகமா குடிச்சு வளர்ந்துருக்க, இன்னும் உனக்கு அறிவு வரலையான்னு கேட்டிருந்தா ஒரு நியாயமான கேள்வியோட இருக்கும். நான் இதை கேட்டிருக்க மாட்டேன். மூத்திரம் குடிச்சு உனக்கு அறிவு வரலையா அப்படின்னா சீமானவர்களே சொல்லி இருக்கிறாரு, பால் குடிக்கிறவன் இடை சாதிங்கிறாங்க, மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதிங்கிறாங்க. அப்போ அதை விமர்சிக்கிறாரு மூத்திரம் குடிக்கிறத. அப்புறம் அவரே வந்து மூத்திரம் குடிச்சும் அறிவு வரலையான்னு கேட்டா அப்ப அவர் மூத்திரம் குடிச்சா அதுதான் சொல்றேன். அதுதான் இட்ஸ் எ கிரிட்டிக், அவ்வளவுதான். ஒரு சர்க்காஸ்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை அவர் வந்து மறைமுகமா சாடுறான்னு அர்த்தம். இவ்வளவு தூரம் நீங்க வந்து இதை புனிதோன்னு சொல்ற ஒருத்தன் மூத்திரத்தை புனிதோன்னு சொல்ற, நாங்கள் வந்து அதை ஆதரிக்கவில்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை நீ புனிதோன்னு ஒரு குழு சொல்லிட்டு இருக்க, அதை குடித்தால் நீ வந்து கிட்னி கேன்சர் போயிடும், அது போயிடும்னு ஒரு முட்டாள் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கும் சேர்த்து தான் அந்த பதில் அது. அப்போ இவ்வளோ தூரம் சொல்றியே, இவ்வளோ தூரம் நீ அது வேணும்னு நினைக்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கல, அப்போ நீ ஏன் இந்த மாடை வந்து விடுறங்கிறத அந்த இடத்துல கேள்வியை தவிர அது நியாயம் யாரும் சொல்லலை. சரி, கல்வி இறக்கக்கூடிய ஒரு போராட்டம் நடத்துனீங்க, அது தூத்துக்குடி பக்கம் உண்மையிலே ரொம்ப பெரிய ஆதரவு கிடைச்சிது. இப்போ வந்து ஆடு மாடுகளுக்கான போராட்டம், இது எப்படி பார்க்குறாங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் அவர் ஒன்று வச்சிருக்கிறாரு. கல்லை இறக்கணுமா அப்படியே நாடார்களை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி அந்த ஓட்டை வாங்கிடலாம், இந்த பக்கம் அப்படியே கோணார்களை பாலிஷ் பண்ணி ஓட்டை வாங்கிடலாம். இந்த மாதிரி கேஸ்ட் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒரு போராட்டமாக வச்சு ஒரு மாநாடோ வச்சு பாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு வலு சேர்க்கும் விதமாக உங்களுடைய ஆடு மாடு மாநாட்டுக்கு வந்து ஒரு கோனார் சங்கத்திலிருந்து போஸ்டர் ஒன்று அடிக்கிறாங்க, வாருங்கள் கோனார் சொந்தங்களே சீமான் அவர்களோடு சேர்ந்திருப்போம் அப்படின்னு. இது எப்படி பார்க்கறது? நான் என்ன சொல்கிறேன்னா, சாதிய வன்மங்களுக்கு, சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு, அடக்குமுறைகளுக்கு எதிராகத்தான் இவ்வளோ பேரும் பேசுகிறாங்க. வன்னியரசு தான் பேசியிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் தொடர்ச்சியாக கல் இறக்கும் போதும் இதே தான் பேசினார், ஆடு மாடு மாநாருக்கும் சாதியை தான் பற்றி பேசுகிறாரு. அவரோட நோக்கம் அவர் இல்லை, நான் சொல்லிடுறேன், நான் அவருக்கான பதிலாகவும் இதை எடுத்துக்கங்க, சரியா? அப்போ இவங்களோட சிந்தனை நோக்கம்லாம் என்னவா இருக்குன்னா, இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான சிந்தனையாக இல்லை, இவர்கள் குறுகிய மனப்பான்மையோட இதை வந்து ஒரு பனை ஏறுறதா, இது இந்த சாதியால் தான் பார்க்கணும், மாடுகள் ஆடுகள் வைத்திருக்கிறார்களா, இவர்கள் கோனார் சாதியில் தான், அப்படிலாம் இன்றைக்கி எங்கேயுமே கிடையாதுங்க. எல்லாம் எல்லா வேலையும் செய்யக்கூடிய இடத்துக்கு நகர்ந்து விட்டாங்க. இது வந்து அவர் இன்னும் தாண்டி இன்னும் வெளியில் வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த 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 சாதிய ஒடுக்குமுறைக்குள்ளே இருக்கிறனால, அந்த திராவிட திமுகவின் அங்கமாக அவர் இருக்கிறனால அவருக்கு எங்கேயும் போனால் சேர் கொடுக்குறதில்ல, எங்கேயும் போனால் அவர் கொடியை ஏற்ற விடுறதில்ல, அந்த சாதிய அழுக்கு புத்திகளோடு அந்த திமுக கூட இணைந்து நிற்கிறதுனால அவருக்கு அந்த இது வருது, தயவுசெய்து திமுக விட்டு வெளியில் வாங்க, இந்த உலகம் எவ்வளோ பெருசுன்னு காமிக்கிறோம். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய புரட்சி என்னென்னா, இன்றைக்கி அவர் சொல்கிறாருல்ல, இன்றைக்கி நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி ஆகட்டும், இல்லை இவர் சொல்கிற ஆதிக்க சாதியாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் வந்து நின்று யாருக்காக குரல் கொடுத்தாங்கன்றான்னா, பஞ்சமி நிலம் இருக்குல்ல, பஞ்சமி நிலம் 12 லட்சம் ஏக்கர் இன்றைக்கி வந்து யார் ஆண்டா? திராவிட கட்சிகள் 2 தானே ஆண்டுச்சு. இதை எதிர்த்தவங்களால் இது வரைக்கும் குரல் கொடுக்க முடிஞ்சா? இதே திராவிட கட்சி நீங்களே சொல்லியிருக்கீங்க, அறிவாலயம் முதற்கொண்டு முரசொலி அலுவலகம் முதற்கொண்டு பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு உங்களால் எதிர்த்து குரல் கொடுக்க முடியல. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை சாட்சி காட்டியிருக்காங்க. அன்னைக்கு எல்லா சாதியினரும் யாரெல்லாம் இந்த 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 பஞ்சமி நிலத்தை நீங்கள் வந்து ஆக்கிரமிக்கமா சொல்றீங்களோ அந்த சாதியை எல்லோரும் வந்து ஆம் இது செய்து தவறு, இதை மீட்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுங்க. அப்புறம் சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, அவர்கிட்ட இந்த மாதிரி பஞ்சமி நில மீட்பு தொடர்பாக கேட்கப்படுது, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க தரப்புல இருந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. முதல்வர் அவர்களையே சந்திச்சு அதற்கான தீர்வு நாங்க என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சி போராடும். ஏன்னா எங்களுக்கு அரசியல் அதிகாரம் நாங்க இன்னும் பெறல. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா எங்களை கொச்சப்படுத்துறீங்க, எங்களை கேவலப்படுத்துறீங்க. கடைசி வரைக்கும் நீங்க வந்து தனிச்சு நின்னீங்களா, ஒன்றும் புடுங்க முடியாது, ஒரு புடுங்க முடியாதுன்னு சொன்னவர் தான் ஐயா தொல் திருவாரூர். இவர் அங்க போயிட்டாருல, இப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்று தான் நிக்கிறாரு. இன்னைக்கு 5 எம்எல்ஏக்களையும் 2 எம்பிக்களையும் வச்சிருக்காருல, இவர் குரல் கொடுக்கல. அப்புறம் எதுக்கு அங்க நிக்கணும், எதுக்கு அங்க நிக்கணும்? எய்தாப்புல வெளியில வந்து நின்னுங்க.
போராடனா அது உங்களுக்கு துணி வரும்ல, இல்ல தெம்பு சார். திராணி வரணும்ல. இல்ல, அவங்க விருப்பம் தானே. நீங்க எப்பவுமே நான் என்ன வந்து சொல்றேன், எல்லாருமே எங்களை நோக்கி நீங்கள் அந்த கேள்வி வைக்கிறீங்களா? இந்த கட்சி கடைசி வரைக்கும் இப்படியே கத்தி விட்டு சாவார்கள்னு. எங்களால் முடிஞ்சுல, எல்லாரையும் ஒன்றிணைத்து நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுக்க வைத்திருக்கோம்ல. இது பெரிய சாதனை தானே. இன்னைக்கு நான் ஒன்னொன்னா வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க குரல் கொடுத்தாங்களான்னு கேட்டீங்க. அவர் இப்ப சமீபத்துல தான் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் முதலமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் வந்து பியூரோகிராட் எத்தனை ஆண்டுகள் இப்பதான் சொல்லியிருக்காரு. இல்ல, இந்த பஞ்சமி நில மீட்புங்கிறது எத்தனை ஆண்டுகளா இருக்கு சார். இருக்கக்கூடியது. அவங்க இவர்கள் திமுக கூட்டணியில் எத்தனை ஆண்டுகளா இருக்கா, இதுக்கு எத்தனை ஆண்டு தேவைப்படும்? இதை ஒரு வழக்கு போட்டு மாற்றுறதுக்கோ இல்ல அந்த உரிமைகளை டைம் எடுக்கும் சார். எத்தனை வருஷம் முன்னாடி உள்ளது பஞ்சமி நில மீட்புங்கிறது வந்து அதை சாக்க வச்சு இன்னொரு 10 ஆண்டுகள் பிரச்சனை திமுகவோட ஒட்டி நிக்கலாம், அவ்வளவுதான். தவிர அவர்களுக்கு அடுத்த இல்ல, இப்ப உங்களுக்கு என்னன்னா விசிகாவால தான் அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு. விசிகா வெளியே வந்துட்டா கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க, அப்புறம் காங்கிரஸ் திமுக மட்டும் தான் இருக்கும், அந்த கூட்டணி விழுந்துரும். அப்ப நீங்க என்ன சொல்ல அதனால வரீங்கன்னா, திரும்ப திரும்ப காங்கிரஸ் நீங்க விசிகா குத்திக்கிட்டே இருக்கீங்க. இல்ல, வெளியே அப்ப என்ன சொல்றீங்கன்னா, திமுக ஒரு பலவீனமான அணி, திமுக ஒரு பலவீனமான கட்சி, அவர்களை தோள் கொடுத்து துணை நிக்கிறது எல்லாமே விடுதலை சிறுத்தை இவங்களதான் தவிர பலவீனமானதுன்னு சொல்லல. அப்ப வீழ்ந்து விடும்னா அப்படிதான் அர்த்தம். திமுக ஒன்றுமில்லாத கட்சியா தான் இருக்கு. இல்ல சார், நானும் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கூட்டணின்னு வரும்பொழுது அந்த ஒரு கட்சி அவங்களோட கூட்டணி இன்டாக்டா இருக்கும் பொழுது திமுகக்கு 1% வாக்கு இருக்கு. 12% வாக்கு. ஆனா அந்த வின்னிங் 12% சொல்ல முடியாது சார், அதிகமா தான் இருக்கும். அதிகமா இருந்தா ஏன் இவங்க எல்லாம் தேவைப்படுறாங்க? நான் பலசாலின்னா அதிமுக எனக்கு ஏன் 10 பேர் வேணும்? 2 பேர் இருக்கலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. அதிமுக பார்த்து கேட்கவே மாட்டோம், அவங்க கூட்டணி வச்சு நிப்பாங்க. நம்ம அதிமுக பத்தி கேட்கவே மாட்டோம். நான் அதிமுகவும் கேக்குறேன். நான் அதிமுகவும் சேர்த்து தான் கேக்குறேன். வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து எப்பவுமே 1%, 2%, 3% அவ்வளவுதானே இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம பலம் வாய்ந்தவர் தான். ஆனா நம்ம தனியா நின்று ஜெயிக்க முடியாது. நம்ம கூட ஒரு 5%, 6%, 7% கொடுக்கிற கட்சிகள் தேவைப்படும். அப்படிங்கிறது தான் மத்த கட்சிகள் ஒத்துக்கிட்டு தான் கூட்டணியில இருக்கிறாங்க. நீங்க வந்து விசிகாவை நம்ம குத்திக்கிட்டே இருந்தோம்னா, பாரு உனக்கு சேர் கொடுக்க மாட்டாங்க, உங்க உண்மையாதானே சொல்றோம். உண்மைதான் சொல்றீங்க. ஆனா அது அக்கறையின் பால் வந்துச்சு அப்படின்னா நீங்க திமுக மட்டும்தான் கடுமையா கேட்பீங்க. ஆனா திமுக ஏன் கேட்கல? நீங்க நாம் தமிழர் கட்சி பெருவாரியான ஆட்கள் சொல்றது வந்து விசிகாவை கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு பிளாஸ்டிக் முழுக்க விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். ஒரு கட்சியோட உரிமைக்காக நம்ம போராடுறோம்னா நம்ம வார்த்தை வேற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிச்சிங்களா, உங்களை பாராட்டுறது நாம் தமிழர் கட்சி. ஆனால் தொடர்ச்சியாக வன்மத்தோடு பேசி கொண்டு வருப்பவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் தான். ஒரு நபர் வேற இப்ப விசிகேல மற்றவங்க சங்க தமிழர், அவர் துணை முதலமைச்சர், துணை பொதுச் செயலாளருங்க, இளைஞரணி தலைவர் இருக்காரு, வேற யாரும் பேச இளைஞரணி தலைவர் இருக்காரு, சங்க தமிழன். அவரெல்லாம் வந்து ஒரு நாள் இல்ல, இவரோட குரல் ஏன் ஓங்கி ஏன் பேச விடுறாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அப்ப நீங்கள் எங்களை எதிர்க்கும் போது நீங்கள் அங்கு செய்யக்கூடிய தவறுகளை பேச வேண்டிய இடத்துல நாங்கள் நிற்கிறோம்ல. நாங்கள் வந்து சும்மா பொத்தாம் போதோ சொல்ல, இவர்கள் சாதியோடு இருக்காங்க, பிஜேபியோடு கூட்டணி வச்சிருக்காங்க, இவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் சங்கமா, நாங்கள் ஆதாரத்தோடு பேசுகிறோம். இவர் ஆதாரம் இல்லாமல் பேசி கொண்டிருக்கார். ரெண்டுக்கு வித்தியாசம் தான். நாங்கள் இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நீங்கள் அங்கே இருங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வெளியில் வாங்கன்னு சொல்லலை. நீங்கள் அதுக்கான உரிமைகளை கேட்டு பெறுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களால் எதிர்த்து கேட்க முடியல, நீங்கள் மாறி மூடி மௌனமாக இருக்கீங்க. வெளியில இருந்து அட்லீஸ்ட் உங்களுக்காக நாங்கள் ஏன் ராசா முதற்கொண்டு நாங்கள் குரல் கொடுக்குறோம், அவருக்காக நாங்கள் பேசுகிறோம். ஏன் பேசவில்லையா? திமுக தான் இருக்காரு. இன்னைக்கு அவரை கொண்டு போய் பொது தொகுதியில் நிறுத்துன்னு கேட்கறது நாங்கள் தான். அவர் கூட கேட்கலையே. இதே விடுதலை சிறுத்தை கேட்க மாட்டேதே. புரியுது. இப்போ வன்னியரசு அவர்கள் கூட தான் அதிகமாக நாம் தமிழர் கட்சிக்கு மோதல் வருது. அவர் நீங்க ஒன்னொன்னு பண்ணும்பொழுதும் வந்து அவரும் வந்து அவர் திமுக அங்கங்க, அவர் திமுக கட்சியோட பொறுப்பாளராக இருக்காரு. அவர் வந்து விடுதலை சிறுத்தையே கிடையாது. இதுவும் மறுபடியும் கொச்சப்படுத்துற இல்ல, நான் உண்மைதான் சொல்றேன். கொச்சை இல்ல, உண்மைதான். அவர்களோட ஸ்போக்ஸ்மேன் தான் இவரு. இல்ல, அவங்களுக்கு ஒரு கட்சியோட இந்த கட்சியோட இருந்தா நம்ம கொள்கையோட ஒரு 50% ஒத்து போற மாதிரி கட்சியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எந்த இடத்துல கூட்டணி வைக்கிறாங்க. திமுக ஆதி குடிகளின் ஒரு விங்கா தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை வச்சிருக்கு. நான் வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். அவர்களுக்கு இந்த வாக்குகளை தவிர வேற எதை பத்தியும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. விடுதலை சிறுத்தை அதுக்காக வச்சிருக்காங்க. நான் இன்னொரு சொல்றேனே, விடுதலை சிறுத்தை தனித்து 5 தொகுதியில் போட்டியிட்டா அவர்கள் வெல்வார்கள். நான் அதில் மாற்றுக்கருத்து சொல்லலை. அவர்களுக்கான பலம் இருக்கு. ஏன் அதை செய்ய மாட்டீங்க? நீங்க 5 இடத்துல ஜெயிங்க, தனிச்சு வந்து நின்று ஜெயிங்க, வெல்லுங்க. அவங்க அதை அனலைஸ் பண்ணிப்பாங்க சார். நீங்க 234 தொகுதிக்கு அவங்க வேலை பார்க்குறீங்க, 5 தொகுதியை வாங்கிக்கிறீங்க. அப்புறம் எங்கெல்லாம் திமுக கீழே விழுதோ நீங்க கை கொடுத்து, நீங்க முட்டு கொடுத்து, நீங்க தோல் ஏறி நீங்க நிக்கிறதுனால தான் இங்க பெரிய சிக்கலாக வந்து நிற்கிது. நான் சொல்றேன், உங்களுக்கான எந்த பலன்களையும் நீங்க பெற முடியல. அவங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறேன். தெரியலன்ற அவர்களை விட அரசியல்ல மூத்தவர் திரும்ப இல்லன்ற அப்படி இருந்தா ஏன் நான் என்ன சொல்றேன், அப்படி அனலைஸ் பண்றவர்னா ஏன் பாஜகவுடன் கூட்டணி வச்சார் முதல்ல 2001 இடத்துல எல்லாம்? ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கணும்? இன்னைக்கு தெரியுற சனாதனம் அன்னைக்கு தெரியலையா அவருக்கு?
அன்னைக்கு ஜெயிக்கணுங்கிறக்கா கூட நின்று பாஜகவுக்கும் சேர்த்து வாக்கு கேட்டவர் தானே அவர். அங்கே எங்கே போயிட்டார்? தவறுகள் நடக்கலாம், அது மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ முட்டு கொடுக்கணுங்கிறக்கா இந்த திமுக தொடர்ச்சியாக வெல்ல வைக்காதீர்கள், அது மிகப்பெரிய துரோகத்தை இந்த மண்ணுக்கு செய்கிறங்கிறத நாங்கள் சுட்டி காட்டுறோம். இல்ல அப்ப இவங்களை விட்டுட்டு நாங்க அதிமுக பக்கம் போய் நிக்க. நான் அதிமுகவும் போகாதீங்கிறேன். உங்களுக்கு கடலூர் மண்ணில் நீங்கள் தனிச்சு நீங்கள் வெல்லலாம். நீங்கள் அஞ்சு எம்எல்ஏ சீட்டை நீங்கள் வெளியில இருந்தே ஜெயிக்கலாம்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கான வாக்குகள் தானே அது. 234 தொகுதியில் நீங்கள் போய் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் 5 தொகுதியில் வேலை பார்க்கலாம். 5 சீட்டு தானே கொடுக்க போகிறாரு. அந்த 5 சீட்டை நீங்கள் இங்கேருந்து வாங்கலாம். சரி ஓகே, நான் கூட்டணியில் இருக்கிறதுனால எனக்கு நிறைய பலம் இருக்கு. வந்து நீங்க தான் வந்து ஒரு எலெக்ஷன் பெனிஃபிட்டா சீட்டாவே பாக்குறீங்க. அவர் வந்து எனக்கு சீட் கவுண்ட் முக்கியம் இல்லை, நான் இந்த தமிழ்நாட்டுக்காக நிற்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் பேசுகிறேன், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் நாங்கள் ஒரு கூட்டணி வைக்கிறோம். அவங்க வந்து எங்களை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்கிறாங்க, இத்தனை கட்சிகள் இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணும். நாங்களே அந்த சீட்டை பெருசாக நினைக்கல. இவங்க தான் எப்போ பார்த்தாலும் 6 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு 5 சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுடைய அந்த மைண்டு தான் சீட்லேயே இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு அவர். சரி, இந்த தடவை 3 சீட் தான் கொடுக்குறாங்க, ஏற்றுக்கின்ற அண்ணன் திருமாவர்கள் இருந்துருவாரா? ரொம்ப கம்மியா அப்புறம் சீட்டு தான் பிரச்சனை இல்ல. எனக்கு சனாதானத்தை எதிர்க்கணும், இந்த சங்கிகளை எதிர்க்கணும், இந்த இதுன்னா சரி ஓகே, எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிடுவாங்க. இல்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஓரளவாவது இருக்கணும். அது விடுங்க, அது விடுங்க. வன்னியர்ஸ் அவர்களுக்கும் உங்களுக்கும் தான் அடிக்கடி அந்த கிளாஷ் ஆகிட்டே இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் இந்த மாநாடு தொடர்பாக, ஆடு மாடுகள் மாநாடு தொடர்பாக அவர் ஒரு டிவி விவாதத்தில் பேசும்போது சொல்றாரு, இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் மாதிரி தான், அவங்களும் மாடு மேய்க்க சொல்லுவாங்க, இவங்களும் மாடு மேய்க்க சொல்றாங்க, அவங்களும் வந்து குலத்தொழில் இப்போ பணம் ஏறுறீங்களா, உங்க அப்பா தாத்தா பணம் ஏறினாங்களா, நீங்களும் பணம் ஏறி வந்து பணம்பால் தென்னம்பால் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர்கள் பேசும் அளவுக்கு நம்மளுடைய இப்போ அவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு தானே அது வலு சேர்த்துட்டே இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, அது ரொம்ப முற்றிலும் தவறானது. இல்லை இப்போ வந்து இப்போ யாதவர் சமுதாயத்திலிருந்து அவங்க வந்து ஒரு போஸ்டர் ஒன்று அடிக்கிறாங்க, கோணார்களே வாருங்கள் நமக்காக சீமான் அவர்கள் பேசுறாரு. அப்போ ஒரு சாதி சங்கமோ ஒரு சாதி கட்சியோ நமக்காக ஒன்று பண்றாரு சீமான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பண்றாருன்னா, விடுதலை சிறுத்தை என்னவா நினைச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள்? விடுதலை சிறுத்தை கட்சியே இல்லை, இந்த தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இதே கலைஞர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் வந்து பொது தொகுதியில் இடமான்னு எதை வைத்து கேட்டார்? எதை வைத்து? சாதி வைத்து. அவர்களோடு நீங்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு இதெல்லாம் பேசலாமா? நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சொல்வது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கால் அவர்களுக்கான இதாக கிடைக்குதுங்கும் போது நாங்கள் ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம். இதில் இருக்கக்கூடிய அடிப்படை பொருளாதாரம் எங்கே போய் கொண்டு இருக்கு? நீ இன்னொரு ஸ்டேட்டுக்காரன், நீங்கள் இன்னொரு மாநிலத்திலேருந்து நீங்கள் பாலையும் கறியையும் முட்டையும் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்கீங்கப்பா. விவசாயம் நம்மளிருந்து கையெடுத்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அரிசி ஆந்திராலேருந்து வருதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நீ அப்போ விவசாயம் பண்ணுறோம் ஒரு சாதிங்கிற, மீன் வியாபாரம் பண்ற ஒரு சாதிங்கிற, நீ தான் உன் புத்தி தான் அப்படி போய் நிக்குதுங்க. அப்போ ஒரு சமூகம் இந்த ஆடு மாடு மாநாட்டுக்காக இது நமக்கான மாநாடுன்னு நினைச்சு ஆதரிக்கிறத நீங்க வந்து சரியா பார்க்கல. நீங்க எல்லாருக்கும் உறுதியாக நான் அதை தான் நான் முதல்ல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டேன்ல. நாங்கள் ஒரு மாநாடு நடத்துறோம், அதில் வந்து இங்கே பஞ்சமி நிலங்கள் மீட்கப்படணும், நாங்கள் அந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர் மட்டுமாக நடத்தலை, அதற்காக வந்து பேசுகிறவர்கள் அத்தனை சமூகமும் வந்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் கே செல்வகுமாரை பார்க்கட்டும், இன்னைக்கு தொடர்ச்சியாக நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் சமூகம் சாதின்னு சொல்கிறீங்களோ அவர்களெல்லாம் இன்னைக்கு ஒன்றுபட்டு இன்னைக்கு அழகு முத்துக்கோனுக்கு பேசுகிறாங்க, இன்னைக்கு சுந்தரலிங்கத்துக்கு பேசுகிறாங்க, இன்னைக்கு வந்து நம்ம காமராஜருக்கு பேசுகிறாங்க. நீங்கள் யாரெல்லாம் சாதின்னு ஒதுக்குனீங்களோ இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஒன்று கூடி வர்றாங்க. அதை ஒதுக்கல, நீங்க தான் வந்து கேஸ்டா பார்த்து பிரிச்சு பிரிக்கலங்கிற. நீங்கள் பிரித்தவர்களை உங்களை வாக்குகளுக்காக நீங்க பிரிச்சு இத்தனை நாள் வச்சிருந்தீங்களா? வன்னியர் இருந்தா நான் படையாச்சி, வன்னியர் இருந்தா நான் வந்து ஆதி திராவிட வரமாட்டோம், இவரோட நான் கூட்டணி சேர மாட்டோம், எப்படி இந்த சாதிய புத்தியோடு நீங்க பாக்குறீங்க? இல்ல, நீங்கள் எல்லாம் பெரும்பான்மை சமூகம், இந்த தமிழராக ஒன்றுபடுங்கள்னு சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எல்லோரையும் ஒன்றாக பார்த்து எல்லோரின் புகழையும் பாடக்கூடிய கட்சியா நாம் தமிழர் கட்சி. திராவிடம் தான் பிரிச்சிருச்சு, திமுக தான் பிரிச்சிருச்சு, திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் சாதி வந்துருச்சா? உறுதியாக இந்த அளவுக்கு சாதி வர்றதுக்கு முன்னாடி சாதி ஒடுக்குமுறையே தமிழ்நாட்டில் நடக்கல. எல்லா ஊர்லயும் சாதி இருந்துச்சுங்க. இந்தியா ஃபுல்லா சாதி என்பது சாதிகளாக இருந்ததுதான். நான் இல்ல சொல்ல, திமுக வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க என்ன சொல்லி நீங்க ஆட்சியில் வந்தீங்க? நான் என்ன சொல்றேன், 70 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சிக்கு வந்து எதை சொல்லி வந்தீங்க? சாதிகளை ஒழிப்பேன், சமநீதி சமத்துவம்னு சொன்னீங்க. இன்னைக்கு தான் பதிவேட்டிலேருந்து நீங்க இன்னைக்கு சாதி போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப பள்ளியில இன்னைக்கு தான் ஹாஸ்டல் பேரை மாத்துறீங்க, சமூக நீதி அப்படின்னு, சமத்துவம் ஹாஸ்டல்னு பேரை மாத்துறீங்க. இன்னைக்கு அந்த அளவுல தான் நிக்குதுன்னு நான் சொல்றேன். 70 ஆண்டு அந்த மக்களை ஏமாத்தி நீங்க தான் 2 பிளவா எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சங்கத்துல நீங்க வாக்கு வாங்கல, நீங்க சொல்லுங்க. இஸ்லாமியர்களை தனியாக நீங்கள் மதமாக பிரித்து தான் இன்னைக்கு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இயக்கத்திலே நீங்க போய் நிக்கல,
கிறிஸ்துமஸுக்கு போய் கேக் வெட்டி இது பண்ணி நீங்க கொண்டாடல. நம்மளே வந்து ஏன் பண்றீங்க? இல்ல நம்மளே சாதி பேர் போட்டுக்கலாம் தானே சொல்றோம். ரோஷினி நாடார் போடுறாங்க, அவங்க வந்து ஒரு கட்டுரை எழுதுறாங்க, நம்மளும் போட்டுக்கலாம் சப்போர்ட் பண்றோம். அவர் நாடார்னு போடுறதுனாலயோ நாங்கள் அதை வந்து நியாயப்படுத்தி நாங்கள் பேசல. அவர்கள் சொல்வதற்கான கூற்று அவர்கள் என்ன எழுதியிருக்காங்களோ அது சரியாக படுவும் தான் சொல்லியிருக்கோம் தவிர சரியா ஆதரிக்கிறோம் தானே. இல்ல நான் திருப்பியும் சொல்றேன், நீங்கள் சாதிகளை நாங்கள் எங்கேயுமே ஆதரிக்கலைங்க, மறுபடியும் சொல்றேன். ஆனால் நீ இந்த சாதின்னு சொல்லாம நீங்க வந்து இல்ல நீங்க திமுக தான் பிரிச்சுட்டாங்கங்கிறீங்க. ஆனா 2011 தேர்தல்ல நீங்க வந்து எந்த 2 சமூகங்களை பிரிச்சாங்கன்னு சொல்றீங்களோ, எந்த 2 கட்சிகளை பிரிச்சாங்க? பாமகவையும் விசிகாவையும் எப்பவுமே எதிரெதிர் அணியில நிக்க வைக்கிறது இந்த திராவிடம் தான் திமுகங்கிறீங்க. 2 பேரும் திமுக கூட்டணியிலே இருந்திருக்காங்க 2011ல. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு எப்படி ஒரே இல்ல அவர்களுக்கு தேவை இருந்தது, அவர்களுக்கு வாக்குகள் தேவை இருந்தது, அதனால ஒன்றிணைந்து வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிரிச்சுட்டாங்கல்ல. இன்னைக்கும் அப்படித்தானே சொல்றாங்க. இன்னைக்கு அவரால் ஒன்று சேர முடியல. ரொம்ப வருஷமா ஜாதி இருக்கு, அது ஒரு மனசுல இருக்கு. இவங்க கீழே இவங்க மேல. இதுக்கு திமுக இல்ல 2 விஷயம் தான். இல்ல நல்ல விஷயம் சொன்னீங்க. சாதி இருக்கு, ஓகே, அதை நீ அழிக்கவே முடியாது. ஆனால் ஒற்றுமையாக ஒன்றாக எல்லாரும் வாழ வைக்க முடியும். அது எங்க நடந்தது? இப்ப எங்க நடந்திருக்கு அப்படின்னா, திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள அந்த ஒற்றுமைக்காக தான் காவல்துறை பாதுகாப்போட மறுக்கப்பட்ட பட்டியல் சமூக இளைஞர்கள், அந்த மக்கள் இந்த அரசுல கோயிலுக்குள்ள போயிட்டு வராங்க சார். யார் அனுப்புனது சார்? யாரு சொன்னது சார்? முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு, நாளைக்கு நீ கோயிலை திறக்கலன்னா நான் உள்நுழைப்பு போராட்டம் எல்லாத்தையும் நான் கூட்டு போயின்னு சொன்னதுக்கு அப்புறமா சேகர்பாபு அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்தார். அதுவுமே இன்னைக்கு திருப்பி மூடிட்டான். இன்னைக்கு போக முடியல, இன்னைக்கு யாரும் போக முடியல, இன்னைக்கு மூடிதான் கிடக்குது. அரசு தரப்புல இருந்து கோர்ட்ல பேசுறாங்க, கோர்ட்ல இருந்தும் ஆர்டர் வருது உள்ள போலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆட்சியில இந்த அரசனுடைய காவல்துறையோட பாதுகாப்புல தான் சார் அது நடக்குது. இல்லையே, ஒரு சமூகத்தினர் போக கூடாதுன்னு சொன்ன உடனேயும் அவங்கள போக கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு தாழ்வா நினைச்சு. இப்ப நீங்களும் போக வேண்டாம்னு கோயிலை பூட்டினது இந்த இது நான் என்ன சொல்றேன், உங்களிடம் அரசு இருக்கு, உங்களிடம் காவல்துறை நீங்க அனுமதிச்சிட்டாங்க சார்ங்கற. இல்ல நீங்க நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம், நீங்க செய்யல, பூட்டி தான் வச்சிருந்தீங்க, மறுபடியும் பூட்டிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வாக்குகள் வேணுங்கிற இதே திருவண்ணாமலை மாவட்டத்துல இதே கவுன்சிலர் ஒரு சாதி ஒடுக்கப்பட்ட சாதியின் ஒரு பையன் உள்ள போயிட்டு வந்தாக்க மிக மோசமாக அசிங்கமாக ரோட்ல வச்சு எல்லாருக்கும் முன்னாடி கேள்வி கேட்டு அவர் நடந்ததெல்லாம் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த பிரச்சனை வரும்போது நீங்க சொல்ற ஆதி தமிழர்களுக்கு தான் பாடம் எடுத்தாங்க. நீங்க ஏன் அந்த கோயிலுக்குள்ள போறீங்க? இல்ல எடுத்தாங்க சார். இல்ல நீங்கள் உறுதியிட்டு சொல்லலாம், நீங்க எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம், இது முற்றிலும் தவறானது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு காணொலி இருக்கு, இல்ல அவங்க பேசுனதுக்கான ஆதாரம் இருக்குன்னா நீங்க கொடுக்கலாம். சரி, இப்ப சீமான் அவர்கள் பிளான் பண்ண மாதிரி அவர் வந்து ஆதி தமிழர்களை அந்த கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போயிருந்தாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இன்னொரு தமிழ் சமூகம் தான் அன்னைக்கும் கோவப்பட்டிருக்கும். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க காணொலிகள் பார்த்துருப்பீங்க, இந்த கோர்ட் ஆர்டர்லாம் வந்ததுக்கு அப்புறமா காவல்துறையினுடைய அனுமதியோட, காவல்துறையோட பாதுகாப்போட ஆதித்தமிழர் மக்கள் அந்த கோயிலுக்குள்ள போகும்பொழுது அங்க இருந்த இன்னொரு சமூக மக்கள் வந்து கோவப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. அந்த காவல்துறையினர் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் சத்தமாகவும் பேசினாங்க. ஏமா அப்படி நினைக்கிறீங்க, உங்க ஊருக்காரங்க தானே போறாங்க. சீமானவர்கள் அதை நடத்தி இருந்தாலும் அந்த மக்கள் சீமானவர்கள் மேலேயும் கோவப்பட்டிருப்பாங்க. அதை எப்படி நாம் தமிழர் கட்சி ஃபேஸ் பண்ணாங்க? ரொம்ப தெளிவா அந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்கும்போது சொல்லிட்டாங்க, எது நியாயம் எது தர்மம் அதன் பக்கம் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி நிற்குங்கிற ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அது இவர் செஞ்சார் அவர் செஞ்சாலாம் கிடையாது. அந்த இடத்துல யார் செய்தது தவறு யார் செய்தது நியாயம்ங்கிறது தான் எங்க பேச்சே தவிர, நம்ம இதுல போயிட்டு இந்த சமூகத்துக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம் இவங்களுக்காக அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா நாங்க நீ வாக்கு போட, நீ சாதின்னு பார்த்து எனக்கு வாக்கு போட்டா எனக்கு தீட்டுன்னு சொல்ற வேற ஏதாவது ஒரு கட்சியை காமிங்க. எந்த இடத்துல போய் நாங்கள் சாதிக்காக நின்று வாக்கு கேட்டிருக்கோம்? வேணான்னு வெளிப்படையா சொல்லியிருக்கோம்ல. அப்ப இந்த செயலை செய்தது யாரு? இது வரைக்கும் இந்த மண்ணில் சொன்ன கலைஞர் சொல்லியிருக்காரா எனக்கு சாதின்னு பார்த்து எனக்கு வாக்கு போடாதன்னு சொல்லியிருக்காரா? இப்ப சொல்லுவாரா இவரு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்களா? சொல்லுங்க, எனக்கு சாதி நீ பார்த்து ஓட்டு போடாதான்னு வெளிப்படையா சொல்லுங்க. பின்னாடி இருந்து கூட ஏதோ செஞ்சுட்டு போட்டோம், ஆனா வெளிப்படையா ஒரு நாள் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாரு. இந்துக்கள் ஓட்டுலாம் எனக்கு வேணாம் சொல்லுவாரா? ஏன் சொல்லணும்? இல்ல சொல்லுவாரா? எனக்கு முருகன் நீங்க சாமி இல்ல அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்களா? அப்புறம் எல்லாரும் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஓட்டுக்காக வேணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தாருங்கன்னு தான் நான் கேட்கிறேன். உங்க கையில அதிகாரம் இருக்குல்ல. இன்னைக்கு வேங்கவேல் பிரச்சனையை நீங்க முடிவுக்கு கொண்டு வரலாமே, ஏன் கொண்டு வர மாட்டீங்க? அதுதான் நீங்க பிரச்சனையா இருக்கு, சிக்கலா இருக்கு. அப்ப நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்கள் வாக்குகள் போகுமோ அந்த இடத்துல நீங்க அமைதி காக்கிறீங்க. இந்துக்கள் வாக்கு வேண்டாம்னு சொல்லுவாரா அப்படின்னா இது வந்து
எதனால அப்படி சொல்லணும்? ஏன்னா இப்ப இது வந்து பாஜக நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, இந்துக்களுக்கு ஒண்ணுனா வரமாட்டாங்க, இந்துக்கள் வாக்கு வேண்டாமான்னு. இப்ப நீங்களும் அதே இல்ல, அப்ப அவர் 90% என் கட்சியில இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்துக்கள் வாக்கு வேணும். இப்ப இந்த கோயிலுக்கு போறவங்க எல்லாம் யாரு? நான் கேக்குறேன், இந்துக்களுக்காக தான் இத்தனை கோயில்ல நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இத்தனை குடமுழுக்குகள் நடத்தி இருக்கிறோம் அவங்க தான் சொல்றாங்க. அப்ப இது யாருக்காக பண்றாரு? இது பாஜக பண்றாரு, மக்களுக்காக. இதை என்னிடம் நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்க. அப்ப இதையும் அவர் அதுக்காக தான் செய்யறாருன்னு ஏத்துக்கலாமா? நாங்க இந்துக்கள்னு கேட்கும் போது உங்களுக்கு பாஜக குரலா கேக்குது, அவர் 30,000 கோளுக்கு போய் குடமுழுக்கு செய்யும் போது உங்களுக்கு அது பாஜக தோணலையா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, நல்ல கேள்வி இது, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஏன் நாங்கள் கேட்பது வேற, அவர் கேட்பது 30,000 கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தினார்னால் அது சமஸ்கிருதத்திலையும் என்ன விஷயத்தை சொல்லி இந்த ஆரியர்கள் உள்ள வந்து இந்த நிலத்தை கைப்பற்றி நிற்கிறாங்கன்னா அதன் ஒரு நீட்சியாக தான் அவர் செஞ்சு கொண்டா இருக்கேன். நீங்கள் அந்த 30,000 கோயிலுக்கும் தமிழ் முறைப்படி தமிழ் ஓதுவார்கள் வைத்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் தமிழில் தான் இந்த மண்ணில் செய்வேன், கோ பேக் மோடிங்கிறாரு, ஹிந்தி வேண்டாங்கிறாரு, இதெல்லாம் பேசக்கூடியவர் சமஸ்கிருதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் எடுத்து இந்த தேர்தலுக்கு அவர் நின்றிருந்தார்னா உண்மையாலே பாராட்டக்கூடியது. 30,000 கோயில்களிலும் நான் தமிழ் தான் நடத்துறேன்னு சொல்லி வரட்டும், அப்போ நான் ஏற்றுக்குறோம். நீங்கள் வந்து ஆரியத்துக்கு கைப்பிடிக்கல, ஆரியத்துக்கு பின்னாடி நிற்கல, அவர்கள் செய்யக்கூடிய அஜெண்டாலாம் நீங்கள் கொண்டு வந்து இங்கே செயல்படுத்தல, நாங்கள் ஏற்றுக்குறோம். என்னைக்கு நாங்கள் முருகன் முப்பாட்டன் வேலுன்னு உடனே தூக்கிட்டார் அவர் வேலை, ஸ்டாலின் தூக்குறாரு. அடுத்து அங்கேருந்து நேராக கொண்டு போய் பிஜேபி கொடுத்தாரு. என்னைக்கெல்லாம் ராமர் ராமன் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு முருகான்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நோக்கம் என்ன, காரணம் என்ன? இதான். சரி, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.